யாராவது அவற்றை கண்டுபிடிப்பார்கள் என்று நம்பினாள். கொள்கலன் மூழ்காமல் இருக்க அவள் ஒரு குழாய் மூலம் தண்ணீரை வெளியேற்ற வேண்டியிருந்தது. குழந்தை குளிர்ச்சியால் பாதிக்கப்படாமல் இருக்க ஒரு டெர்மோஸ் குவளையில் மதுபானம் ஊற்றி அதை நெருப்பு வைத்து குழந்தைக்கு சூடேற்றினாள். மொபைல் திரை சேதமடைந்ததால் அவளால் அதை அன்லாக் செய்ய முடியவில்லை. கணவன் போன் செய்வதற்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் அன்று இரவு கணவன் துப்பாக்கிச் சூட்டில் ஆபத்தான நிலையில் இருப்பதாக ஒரு மோசமான செய்தி வந்தது. அவளை காப்பாற்ற தன்னால் வர முடியாது என்றும் சொன்னான். அவள் தொடர்ந்து உயிர் வாழ வேண்டும் என்று கணவன் அழுகையுடன் கூறினான். அதை கேட்ட பெண் மிகவும் வருத்தமடைந்தாள். ஆனால் அவள் புலம்பவில்லை. மாறாக குழந்தை பிறந்த செய்தியை கணவனிடம் தெரிவித்தாள். பிறகு குழந்தையிடம் அன்பான வார்த்தைகள் சொல்லுமாறு கணவனிடம் கூறினாள். குழந்தைக்கு நோ நோ என்று பெயரிட்டாள். பிறகு மொபைல் போனில் சார்ஜ் தீர்ந்து போனதால் இருவருக்கும் இடையேயான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு நீர்மட்டம் அதிகபட்ச உயரத்தை அடைந்திருந்தது. அவள் மோசமான சூழ்நிலைக்கு தயாராக இருக்க வேண்டியிருந்தது. கொள்கலன் கடலில் மூழ்கினாலும் இன்னும் கொஞ்ச காலத்திற்கு மிதக்க ஒரு மரக்கட்டையையும் பிளாஸ்டிக் பெட்டிகளையும் கொண்டு ஒரு சிறிய மரக்கட்டையை படகை உருவாக்கி